குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இன்ட்ராடே ஸ்டாக்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நேற்று நிஃப்டி 158 பாயிண்ட் நெகட்டிவாக 24,052 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஃப்ளாட் ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா நிஃப்டியில் அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். 24,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கு. ப்ரைஸ் அதை உடைக்கும் பட்சத்தில் நல்ல ஃபால் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. 23,739 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கு. ப்ரைஸ் இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100, 24,150 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி நேத்து 669 பாயிண்ட் நெகட்டிவா 57,462 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு பிளாட் ஓப்பனிங் இருக்கும் பட்சத்தில் பிரைஸ் ஒரு கரெக்டான சப்போர்ட்ல இருக்கு. பிரைஸ் அங்கிருந்து சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அதிகம் உடைக்கும் பட்சத்தில் 58,658 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,082 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. பிரைஸ் அதையும் உடைக்கும் பட்சத்தில் 56,560 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. அடுத்ததா க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் நேற்று 224 பாயிண்ட் பாசிட்டிவா 7,584 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாவும் இருக்கு. பிரைஸ் இந்த சப்போர்ட்ல இருந்து மேல போகும் பட்சத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,811 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அங்க இருந்து கீழே வரும் பட்சத்துல நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,578, அதை உடைக்கும் பட்சத்துல 7,220 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 7,811 அப்படிங்கிற பிரைஸ உடைக்கும் பட்சத்துல நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 8,000 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்ததா ருப்பியோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ருப்பியோட வேல்யூ நல்லாவே டிராப் ஆயிருக்கு. பிரைஸ் 96.19 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி நேத்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் நேத்து 739 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் 2,927 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததா இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏத்தர் எனர்ஜி ஆல் டைம் ஹைல இருக்கு. ஆல்ரெடி பிரைஸ் ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கு. ஸோ ஒரு கன்சல்டேஷனுக்கு பிறகு ஒரு பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ பிரைஸ் இன்னைக்கும் ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,300 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. அடுத்ததா டெலிவரி இந்த ஸ்டாக்கை பார்த்தரலாம். டெலிவரி ஸ்டாக்கும் ஒரு நல்ல கன்சல்டேஷனுக்கு பிறகு ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு பிரைஸ் அப்படி பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா 542 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. பிரைஸ் அதையும் உடைக்கும் பட்சத்துல அடுத்த டார்கெட் 602 அப்படிங்கிறது இருக்கு. நீங்க ஒரு தடவை செல்ஃபா அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்தது எல்என்டி டெக்னாலஜி ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் பண்ணிருக்கு பிரைஸ். சோ இது அப்சைடா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,800 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. நீங்க ஒரு தடவை செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த 3 ஸ்டாக்கையும் இன்னைக்கு உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங்.